தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு நீதிபதி ஒரு டிஎஸ்பியை வந்து நீங்கள் நான் சொன்ன வேலையை செய்யலைங்க, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன், நானே என்னுடைய காரில் ஏற்றி ரிமாண்ட் பண்ணி உங்களை ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி சமீபத்தில் அது வந்து ஒரு நீதித்துறைக்கும் போலீஸ் துறைக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி வந்து ஒரு பெரிய சர்ச்சையாயிருச்சு தமிழ்நாடு பொழுதும். நேற்றுக்கு 23/9/2025 அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த சம்பவம் சம்பந்தமாக இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கடந்த 8/9/2025 அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி, அதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிம்பாங்க, திரு பாவு சம்மல் அப்படிங்கிறவர் அங்க மாவட்ட அமர்வு நீதிபதியா இருக்கார். அந்த கோர்ட்ல காஞ்சிபுரத்தினுடைய டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அப்படிங்கிறவரு அவரை வர சொல்லி, நீங்க ஏற்கனவே வாலாஜாபாத்தில் நடந்த ஒரு கேஸ்ல SC/ST வழக்குல கான்ஸ்டபிள் லோகேஷ் என்ற லோகேஸ்வரர் சம்பந்தப்பட்டிருக்கார், அவரை ஏன் இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணல, உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவர் நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, முழுமையான எவிடன்ஸ் வந்தவுடன் நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவரை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவர்களை வந்து கோர்ட்லேயே உட்கார வச்சுட்டு, சாயந்தரம் நானே உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன், அரெஸ்ட் பண்ணி உங்களை நான் வந்து ரிமாண்ட் பண்ணுறேன், 15 days ரிமாண்ட் பண்ணுறேன், போலீஸ் ஜீப் வரலாம் படல, என்னுடைய நான் கார்லேயே ஏற்றி கொண்டு ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த காஞ்சிபுரம் PDJ திரு பாவு செம்மல் அவர்கள் அப்படி ஒரு உத்தரவு போட்டார். ஒரு டிஎஸ்பி அந்தஸ்து அதிகாரி அப்படி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணலாமா? உண்மையில் அந்த SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4ல அந்த டிஎஸ்பி வந்து கவனக்குறைவாக நெக்லிஜென்டா இருந்தார் அப்படின்னா, அதுக்காக வேண்டி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் வாங்காம, பிரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட் வாங்காம அவர் மேல சூமோட்டோ காக்னிசன்ஸ் இந்த PDJ எடுக்க முடியுமா, முடியாதா அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகள், சர்ச்சைகள் வந்தது. இது சம்பந்தமா நம்ம வந்து ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். இது சம்பந்தமா மாவட்ட SP சண்முகம் அப்படிங்கிறவர் உடனடியாக இந்த டிஎஸ்பியை கைது பண்ணது தப்பு, இது இல்லீகல், சொந்த பகையை தீர்ப்பதற்காக இந்த PDJ அவர்கள் வந்து டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அடுத்த நாளே 9/9/2025 அன்னைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு சதீஷ்குமார் அவர்கள் எல்லா அந்த ஆவணங்களை இதெல்லாம் பார்த்துட்டு, ஏங்க இந்த PDJ திரு பாவு செம்மல் அவர்கள்ட்ட ஒரு லோகேஷ் என்ற லோகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் முன்னாடி பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிருக்காரு, அவருக்கும் இவருக்கும் பல்வேறு மனஸ்தாபங்கள், சில சர்ச்சைகள் இருந்ததுனால இந்த கான்ஸ்டபிள் எனக்கு டியூட்டிக்கே வேண்டாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டு வேற ஒரு கான்ஸ்டபிள் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த PDJ மேல நிறைய பெட்டிஷன், மொட்டை பெட்டிஷனா வந்துகிட்டு இருக்கு, பல்வேறு அலிகேஷன் சொல்லிட்டு அப்படின்னு உடனே அந்த பர்சனல் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ண அந்த லோகேஸ்வரன் என்ற கான்ஸ்டபிள் தான் இந்த மொட்டை பெட்டிஷனை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வன்மம், பகைமை வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த PDJ. அதுக்கு ஏத்தா போல வாலாஜாபாத் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு பேக்கரி கடையில ஒரு தாரா நடக்குது. அதுல இந்த லோகேஸ்வரன் இந்த கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, முன்னாள் PSO, அவருடைய மாமனார் கடை, அந்த கடையில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, இன்ஸ்பெக்டரை வர சொல்லி ஒரு SC/ST அட்ராசிட்டிஸ் வழக்கு பதிவு செய்ய சொல்லி இந்த PDJ ஜட்ஜி அவர்கள் வந்து கம்பல் பண்ணி அதுல வந்து கான்ஸ்டபிள் வந்து ஒரு அக்யூஸ், அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இவர் டிஎஸ்பி வர சொல்லி போட்டு, நீங்க கைது பண்ணணும், இல்லைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அந்த SC/ST அட்ராசிட்டி வழக்குல சம்பந்தப்பட்ட அக்யூஸ் இந்த கான்ஸ்டபிள் மற்ற 4 பேர் மேல ஒரு எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர் போட்டு ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன், நீங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வேற போட்டார். இதெல்லாம் இந்த உத்தரவுகள்லாம் போடுறதுக்கு இந்த PDJ அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதிகாரம் இல்லை. உடனே நீங்க செக்ஷன் 4 ஆஃப் SC/ST அட்ராசிட்டிஸ்ல நீங்க நெக்லிஜென்ட்டா இருக்கீங்க, அந்த டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணி நான் உங்களை ரிமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தனக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை இருப்பதாக சொல்லி பயன்படுத்தி இவரே ரிமாண்ட் பண்றதுக்கு அனுப்பிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டார். நெக்ஸ்ட் டேல ஹைகோர்ட்ல போய் காஞ்சிபுரம் SP ஹைகோர்ட்ல போய் முறையிட்ட உடனே நீதியரசர் அவர்கள் இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இந்த வழக்கில் வந்து தனது சொந்த பகை, தான்கிட்ட முன்னாடி வேலை பார்த்த அந்த கான்ஸ்டபிள் லோகேஸ்வரனுக்கும் இவருக்கும் உள்ள தன் சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக வஞ்சம் வச்சு அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்பல் பண்ணியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணல உடனே டிஎஸ்பியை பொய்யா அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டாரு, அது உண்மை என்று தெரிகிறது என்று சொல்லி அவருக்கு அதிகாரமே இல்லை. அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் ஆர்டரை குவாஷ் பண்றேன், அந்த டிஎஸ்பி உடனே விடுதலை பண்ண சொல்றேன். அதே மாதிரி அந்த SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர் போட்டார்ல, அதை நான் உடனடியாக குவாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த PDJ இவ்வளவு விஷயங்கள் பண்ணதெல்லாம் வந்து சொந்த விருப்பு வெறுப்புல சொந்த பகையை தீர்ப்பதற்காக பர்சனல் என்மிட்டியில பண்ணிருக்காரு. அதனால அவர் மேல ஒரு என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் விஜிலன்ஸ் என்கொயரிக்கு அனுப்பிட்டார். நேற்றுக்கு 23/9/2025 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் விஜிலன்ஸ் ஹைகோர்ட் அவர்கள் வந்து என்கொயரியை முடிச்சுட்டு
ஹைகோர்ட்ல நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள்ட்ட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் ஏற்கனவே இந்த காஞ்சிபுரம் எஸ்பி போட்ட ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அதுல சொந்த பகையின் காரணமாக கான்ஸ்டபிள் மேல உள்ள விரோதத்தின் காரணமாக அவர் அரெஸ்ட் பண்ண மறுத்ததுனால டிஎஸ்பியை பொய்யா கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த உண்மை இப்ப நிறுவனமாகிவிட்டது. இந்த நீதியரசர் அதாவது இந்த பிடிஜே செம்மல் அவர்கள் சொந்த பகையினால இந்த டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. அது தப்பு தான், அது நிறுவனமாகி விட்டது. நம்பர் 1. நம்பர் 2, மேற்கொண்டு புதுசா சில உண்மைகள்லாம் வெளிவருது. இவர் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைமை உணவு பாதுகாப்பு அதிகாரி, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. அவருக்கு இவர் போன் பண்ணி ஒரு மிரட்டி இந்த பிடிஜே ஒரு மிரட்டி உடனடியாக அந்த வாலாஜாபாத்தில் அந்த லோகேஸ்வரன் கான்சலுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பேக்கரியை உடனே ரெய்டு பண்ணி ஃபுட் சாம்பிள் எடுத்து போய் அதை சீல் வைங்க அப்படின்னு மிரட்டிருக்காரு. அவர் இப்போ உயர்நீதிமன்றத்தில் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் விஜிலன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாம இன்னொரு உண்மையும் இந்த விசாரணையில் வந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல இந்த ஜட்ஜி பிடிஜி அவர்கள் மருந்து வாங்குறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் அனுப்புறாரு. அவர் போய் மருந்து கேட்கிறாரு. அந்த மெடிக்கல் ஸ்டோர் சொல்றாங்க, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த மெடிசன் நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இது பிடிஜிங்க மாவட்ட ஜட்ஜிங்க அவரு கொடுங்க அப்படிங்கிறாங்க, போன் பண்றாங்க. ஆனா அவர் யாருக்குனாலும் சரிங்க இந்த மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தர முடியாதுன்னு உடனே பிடிஜி கோவப்பட்டு இந்த கடையை மூட வச்சிருவேன், தகராறு பண்ணுவேன், உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு. அப்படிங்கிறது நிறுவனமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு விதமான அலிகேஷன்ஸ் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பிடிஜே திரு பாவு செம்மல் மீது நிறுவனமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க. அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முகிலன் கூட இதனால நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சதீஷ்குமாருக்கு முன்னாடி வாதிட்டாங்க. உடனடியே நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் இது எல்லாம் நிறுவனமானதுனால இந்த அறிக்கையினுடைய ஒரு நகலை உயர்நீதிமன்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய டிரான்ஸ்பர் கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டிக்கு உடனே ஒரு காப்பி அனுப்பணும். ஏன்னா இதுக்கு மேல பாவு செம்மல் அவர்கள் காஞ்சிபுரத்தில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதியாக இருக்கக்கூடாது. மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக அவர் இருக்கணும்னா இன்னும் என்னென்ன பண்ணுவாரும் தெரியாது, இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். அவர் உடனே டிரான்ஸ்பர் பண்ணணும். அதனால இந்த ரிப்போர்ட்டை டிரான்ஸ்பர் கமிட்டிக்கு ஒரு காப்பி அனுப்பணும். ஒன்னு. நம்பர் 2, ஹைகோர்ட்லயே விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கு, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் உடைய கமிட்டி இருக்குது. அவங்க ஜட்ஜஸ் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிப்பது அவர்கள் தான். அவங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய இந்த பிடிஜே திரு பாவு செம்மல் அவர்கள் இப்படி சொந்த பகையை தீர்ப்பதற்காக பர்சனல் வஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு டிஎஸ்பியை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவரையும் மிரட்டிருக்காரு, மெடிக்கல் ஸ்டோர் மிரட்டிருக்காங்க. அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்காக அந்த விஜிலன்ஸ் கமிட்டிக்கு ஒரு காப்பி ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நேற்று நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு இம்பார்ஷியலா இருக்க வேண்டிய மாவட்டத்தினுடைய முதன்மை அமர்வு நீதிபதி திரு பாவு செம்மல் அவர்கள் தனது சொந்த பகையின் காரணமாக யாரை வேணாலும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன், உன்னை முடிச்சு உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறவரு இனிமேல் இவர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நீதி பரிமாற்ற துறையில் பணியாற்றுவதற்கு தகுதியற்றவராகத்தான் பார்க்கப்படுவார். கண்டிப்பாக உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இதில் கவனத்தில் கொண்டு அவருக்கு வேற எங்கேயா ஒரு இம்மீடியட்டா டிரான்ஸ்பர் பண்ணி இப்படி சென்சிட்டிவ் போஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம நம்புறோம். ஒண்ணு. அடுத்ததாக இப்படிப்பட்ட இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிடிஜே ஒரு குரூப் 1 டிஎஸ்பி அவரை போய் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், ஒரு அவமான அசிங்கம் ஏற்பட்டிருக்கும். சொந்த பகையை தீர்ப்பதற்காக கான்ஸ்டபிள் மேல உள்ள பகையை தீர்ப்பதற்காக டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணிட்டாராம். ஏன்னா அவருக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கான் பாவு செம்மல் அவர்களுக்கு. அதனால அந்த டிஎஸ்பி பாவு செம்மல் அவர்கள் மீது மனித உரிமை ஆணையத்தில் ஒரு கேஸ் போட போறாரு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போட போறாரு. பொய் கேஸ் இப்படி போட்டு அரெஸ்ட் பண்ணதுனால இல்லாத இடத்தை பயன்படுத்தினால அவர் மேல கிரிமினல் கேஸ் கூட இன்ஸ்டிடியூட் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அந்த காஞ்சிபுரத்தினுடைய அந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க திரு சங்கர் கணேஷ் அவர்களே. ஏன்னா காவல்துறையும் நீதித்துறையும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்படணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போலீஸும் நீதிபதிகளும் எல்லாம் கோர்ட்டும் ஒன்னாதான் இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை. காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஒன்னா இருக்கணும். நம்ம ஒருத்தர் எப்படி முழிப்பது? அதனால மேற்கொண்டு பகைமையை வளர்க்காம உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை மேற்கொண்டு கேஸ் போட்டு கிளறிட்டே இல்லாம சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த வழக்கை இதோடு விட்டுட்டாங்கன்னா நீதித்துறைக்கும் போலீஸுக்கும் ஒரு நல்லுணர்வு இருக்கும், நீதி பரிமாற்றம் மிக சரியான முறையில் நடைபெறும் நான் என்று நம்புகிறேன். இந்த சம்பவத்தில் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்த உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நீதித்துறையில் உள்ள மற்ற நீதித்துறை அலுவலர்களுக்கு ஒரு தக்க பாடமாக அமையும். ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு அலுவலரும் நீதித்துறை சேர்ந்த ஒரு அலுவலரும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு அமையும் என்று நான் நம்புகிறேன்.